எல்லாம் கூடும். மத்திய 15வது அதிகாரம் 28வது வசனத்துல உன் விசுவாசம் பெரியது. யாரை பார்த்து சொல்றாரு? கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு. அவங்க மகளுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரியமான பேரண்ட்ஸ், பிரியமானவர்களே, இந்த சேனல்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்றேன், தயவு செய்து உங்க மகளுக்காக ஜெபம் பண்றீங்களா? உங்க மகனுக்காக ஜெபம் பண்றீங்களா? திருமணத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? உங்க வீட்டுக்காக ஜெபம் பண்றீங்களா? உங்க கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்றீங்களா? உங்க வீட்டுல விடுதலைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், ஆண்டவர் பின்னாடியே ஓட கத்துக்கங்க. இயேசு பின்னாடி விசுவாசத்தோடு ஓடுங்க. ஒவ்வொரு நாளும் ஓடுங்க. ஒரு நாள் ஓடுறது, 10 நாள் வேற என்ன கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தேடிக்கிட்டு ஓடுறது, லாயரை தேடிக்கிட்டு ஓடுறது, டாக்டர் தேடிக்கிட்டு ஓடுறது இல்ல. ஒவ்வொரு நாளும் ஓடுங்க. ஒவ்வொரு நாளும் ஓடுங்க. அந்த எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிச்சோம்ல, தேவனால் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்காமல் இருக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவரை விட்டுறாதீங்க. இயேசு கிறிஸ்துவை விடவே விடாதீங்க. வாழ்க்கையில நீங்க இயேசுவை பிடித்திருக்கிறீங்கன்னாக்கா, தயவு செய்து சொல்றேன், உங்க விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார்.